இவங்க 2 பேரும் இருக்காங்க. அவங்களே சும்மா கூட்டிட்டு போலாமா? ஏய், அவங்க எதுக்குடி? பரவாயில்லமா, பார்லர்ல இந்த மாதிரி 5 பேர் ஒன்னா போனா டிஸ்கவுண்ட் கொஞ்சம் அதிகமா தருவாங்க. அமௌண்ட் படி பார்த்தா நமக்கு கம்மியாகும்ல. அப்படியா சொல்ற? ஆமா. அத்தாச்சி, என்ன மதனி? நாளைக்கு கல்யாணம் நடக்கிறதுனால நாங்க பார்லருக்கு போய் ஃபேஷியல் பண்ணிட்டு வரலாம்னு இருக்கோம். நீங்களும் வரீங்களா? இல்ல மதனி, நமக்கு எதுக்கு இந்த ஃபேஷியல் இதெல்லாம்? கல்யாண வீட்டுக்காரங்க நீங்க தான் மாப்பிளையோட அம்மா, நீங்க தான் பளிச்சுன்னு இருக்கணும். நான் மாப்பிளையோட அத்தை தானே, நான் எதுக்கு ஃபேஷியல் பண்ணிக்கிட்டேன்? எனக்கு இது போதும், நீங்க போயிட்டு வாங்க. என்ன அத்தாச்சி, இது எப்போதும் உங்க வீட்டு கல்யாணம் எங்க வீட்டு கல்யாணம் பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வாங்க அத்தாச்சி, எப்படி செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும் மதனி. கலர் கம்மியா இருக்கிறவங்க தான் பார்லருக்கு போய் கலரை கூட்டணும். எனக்கு இயற்கையாவே அந்த பிரச்சனை இல்ல. இப்ப யார் கலர் கம்மியா இருக்காங்கன்னு சொல்றீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என்னமா நீ? நான் பொதுவா தானே சொன்னேன். நான் ஒன்ன ஏதாவது சொன்னனா? நம்ம வீட்லயே கலர் அதிகமா சைனா பொம்மை மாதிரி இருக்கிறது நீ மட்டும் தான். நீ எதுக்கு கோவப்படுற? அத்தாச்சி, நம்ம வீட்ல விசேஷம் நடக்குதுல, அன்னைக்கு நம்ம எல்லாரும் பளிச்சுன்னு இருக்கணும் தான் நான் உங்களை பார்லருக்கே கூப்பிட்டேன். உங்களை கூப்பிட்டாலும் பிரச்சனை, கூப்பிடலனாலும் பிரச்சனை, அப்படிதானே? இதுவே நாங்க உங்களை கூப்பிடாம போயிருந்தா ஒத்த வார்த்தை எங்களை மதிச்சு கூப்பிட்டாங்களான்னு கேட்டிருப்பீங்க. இப்ப நாங்க மதிச்சு கூப்பிட்டதுனால வரலன்னு சொல்லி வீம்பு பிடிக்கிறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பண்றது. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல மதனி, நீங்க நல்லபடியா பார்லருக்கு போயிட்டு வாங்க. எங்களுக்கு நீங்க போனதுக்கு அப்புறம் தலை போற காரியம் ஒண்ணு இருக்கு. அத முடிக்கிற வரைக்கும் எங்களுக்கு தூக்கமே கிடையாது. நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க.